அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வதாக இருந்தது. ஆனால் அம்மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இவர் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைய தினம் ஒரு முக்கியமான சட்ட மசோதாவை தமிழக அரசு கொண்டு வர இருந்தது. இந்த சட்ட மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு வருவதாக இருந்த சூழல்ல அவருக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி இந்த சட்ட மசோதாவை முன்வடிவை அவை முன்னாக வைத்திருக்கிறார். இதன் மூலமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிபந்தனை அடிப்படையில அவர் பதவி விலகிறாரா, அமைச்சர் என்ற பொறுப்பிலிருந்து விலகிறாரா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த சட்ட மசோதாவை பொறுத்தவரையிலும் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்மொழிவை சட்டப்பேரவையில் இன்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. மேலும் அச்சடிக்கப்பட்ட அந்த சட்ட முன்மொழிவிலும் கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயர் இருக்கும் நிலையில தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த மசோதாவை அவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இன்று தாக்கல் செய்யப்படும் மசோதா பேரவை கூட்டத்தொடர் இறுதி நாளில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும். அப்போது இன்று தாக்கல் செய்த அமைச்சர்கள் அதற்கு பதிலளித்து பேசுவார்கள். இதுதான் இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கான சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கை. அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாக அமைச்சர் பொறுப்பிலிருந்து பதவி விலக வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கக்கூடிய சூழல்ல இன்று அவர் தாக்கல் செய்தால் அதுக்கு பதிலளித்து பேசக்கூடிய நாளில் அவர் பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் என்பதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலகுவது உறுதியாக இருக்கிறது. இதனை தொடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்றைய தினம் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று அல்லது நாளைக்குள்ளாக தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் அவர் இன்றைய தினம் இந்த சட்ட திருத்த மசோதாவை அறிமுகம் செய்தால் இந்த நிறைவேற்றப்படக்கூடிய பேரவையினுடைய இறுதி நாளன்று செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து இதற்கு பதிலளித்திருக்க வேண்டிய தேவை இருக்கும். அதனால் அவர் இன்று இந்த மசோதாவை முன்வைக்காமல் அவருக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி இந்த மசோதாவை முன்வைப்பதனால இந்த பேரவை கூட்டத்தொடருடைய முடிவுல, அதாவது இந்த மானிய கோரிக்கையுடைய கூட்டத்தொடருடைய இறுதி நாள்ல இது சட்டமாக நிறைவேற்றப்படக்கூடிய நாள்ல அன்றைய தினம் அமைச்சர் ரகுபதி இதுக்கு பதிலளித்து பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால அமைச்சர் ரகுபதி செந்தில் பாலாஜிக்கு பதிலாக இன்றைய தினம் இந்த சட்ட முன்வடிவை அவையில் தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை அடிப்படையில ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த ஜாமீன் கொடுத்ததுக்கு அடுத்தபடியாக அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இது அவர் மீதான வழக்கில் சாட்சியங்களை கலைப்பதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு செல்லும் என்பதனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது மருத்துவ காரணங்களுக்காக வழங்கியிருக்கிறதாகவும் தொடர்ந்து அவர் ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது அவர் அமைச்சராக ஆவதற்கு இல்லை என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தது. தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்ற கேள்வியும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. இதனை அடுத்து தனது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய கட்டாயத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் மீதான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல அதன் மீதான ஜாமீன் அடிப்படையில் தான் அவர் வெளியில் இருக்கிறார். இந்த சூழல்ல அவர் அமைச்சராக இருப்பது அவர் மீதான வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெறுவதற்கு குறுக்கீடாக இருக்கும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று அல்லது நாளைக்குள்ளாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்வார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல இன்றைய தினம் சட்டப்பேரவையில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதன் மீதான தண்டனை விதிப்பதற்கான சட்ட திருத்த மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வார் என்று அந்த அவை குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த அச்சடிக்கப்பட்ட நகலில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்றைய தினம் அந்த சட்ட முன்வடிவை முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக பேரவையினுடைய நடவடிக்கைகளில் அமைச்சராக இருந்து பதிலளிக்க வேண்டிய காலத்தின் போது இவர் இன்று அல்லது நாளைக்குள்ளாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலகிவிட்டால் அந்த கூட்டத்தொடர் முடியக்கூடிய நாளில் அவரால் பதிலளிக்க முடியாது என்பதனால இன்றைய தினம் அவருக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பேரவையினுடைய விதியின்படி தற்பொழுது இந்த சட்ட மசோதா முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவை முன்னால். இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இது விவாத இறுதி நாளில், அதாவது இந்த கூட்டத்தொடருடைய இறுதி நாளில் இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்படும்.
அப்படி நிறைவேற்றப்படும் பொழுது இந்த விவாதத்தின் மீதான பதிலை அமைச்சர் யார் தாக்கல் செய்கிறாரோ அவர் அதற்கு பதிலளிக்க வேண்டும். அந்த வகையில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலகிவிட்டால் அவர் அன்றைய தினம் அதுக்கு பதிலளிக்க முடியாது என்பதனால ரகுபதி இன்றைய தினம் அதை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்காக அவர் வரக்கூடிய நாளில் பதிலளிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலகுவது உறுதியானதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.